வணக்கம் நேயர்களே. கடந்த சில வாரங்களாக வழி இதுவே நிகழ்ச்சியில் தேவ செய்திகளை கேட்டு நீங்கள் பிரயோஜனம் அடைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இந்த நாளிலும் எங்கள் வழி இதுவே நிகழ்ச்சியில் ஒரு புதிய தெய்வ செய்தியோடு இதோ நான் உங்கள் சுஜாதா செல்வின். இப்பொழுது நாம் லென்த் காலத்தில் இருக்கிறோம் இல்லையா? நாம் அதிகமாக கிறிஸ்துவின் பாடு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் மற்ற காரியங்களை குறித்து தியானிக்கிற ஒரு நேரம் என்று சொல்லலாம். அவர் நமக்காக எதையெல்லாம் சம்பாதித்தார், அவருடைய மரணம் எதை சம்பாதித்து கொடுத்தது, அவர் எதற்காக வந்தார் போன்ற காரியங்களை நாம் யோசிக்கும் போது அவர் நமக்கு முதலாவதாக பாவ மன்னிப்பை பெற்று தந்தார். He bought us remission from sins. மட்டுமல்ல, நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்தார். அதாவது மரணத்திலிருந்து விடுதலை. என்னில் ஒருவன் விசுவாசித்தால் அவன் மரித்தாலும் உயிர் தெழுந்திருப்பான் என்று சொல்லி, மரித்தாலும் ஜீவிப்பான் என்று சொல்லி கிறிஸ்து சொன்னது நமக்கு தெரியும் இல்லையா? சோ உயிர் தெழுதல் மற்றும் நித்திய ஜீவனை நமக்கு வாங்கி கொடுத்தார். இப்படியாக பல காரியங்களை கிறிஸ்து நமக்கு சம்பாதித்து கொடுத்தார் என்று நமக்கு தெரியும். நாம் ஒருவேளை அதிகமாக யோசிக்காத மற்றும் ஒரு காரியம் அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்தது என்ன என்று சொல்லி பார்க்கும் போது, ஏசாயா 53:5 இப்படியாக வாசிக்கிறோம்: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் அடைந்த ஆக்கினையினால் நமக்கு சமாதானம் வந்தது என்று இதை நாம் திருப்பியும் கூட சொல்லலாம். சோ அவர் இந்த பெற்றுக்கொண்ட ஆக்கினை அல்லது அவர் அடைந்த ஆக்கினை நமக்கு எதை பெற்று தந்தது என்றால் சமாதானத்தை பெற்று தந்தது. ஏசாயா 9 கூட நாம் வாசிக்கிறோம், அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்றெல்லாம் சொல்லும்போது சமாதான பிரபு என்றும் அவருக்கு ஒரு பெயர் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 49 கூட யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படியாக சமாதான கர்த்தர் என்று அவருக்கு பெயர் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆகையால் நமக்கு சமாதானத்தை தரும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் இன்று உலகத்தில் சமாதானத்துக்கு தான் ரொம்ப குறைவு இருக்கு. There is such a shortfall in peace. The peace is in short supply அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஏன் இப்படி இருக்கு? உலகத்தில் எங்க பார்த்தாலும் குடும்பங்களில், வீடுகளில், நம்முடைய மனங்களில் இல்லையா, உலகம் முழுவதிலும் சமாதானம் குறைவா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். வேதத்தில் 69 இடங்களில் சமாதானம் என்று வருகிறது. சமாதானத்திற்கு தேவன் பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார். எண்ணாகமத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை பிரதான ஆசாரியர் ஆசீர்வதிக்கும் போது அவர் இப்படியாக சொல்ல வேண்டும்: கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எண்ணாகமம் 6:26 இந்த வசனம் இருக்கிறது. இப்படியாக தேவன் நம்முடைய சமாதானத்தை குறித்து மிகுந்த அக்கறை உள்ளவராக இருந்திருக்கிறார். ஏன் அப்படி இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன்னா, அவருக்கு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். மனுஷ வாழ்க்கையில் சமாதானம் மிகவும் அவசியமான ஒன்று என்பது அவருக்கு நன்றாக தெரிந்ததுனால்தான் அவர் சமாதானத்தை குறித்து அதிகமாக அக்கறை, நாம் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதற்காகத்தான் தம்முடைய ஒரே மகனை, ஒரே பேரான குமாரனை நாம் சமாதானம் அடையும் பொருட்டு ஆக்கினைக்குள்ளாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவும் கூட பல இடங்களில் சமாதானத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் இல்லையா? யோவான்ல பார்க்கிறோம், அவர் சொல்றார் தன்னுடைய சீஷர்களிடத்துல, சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கறதில்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு மேலான சமாதானத்தை நமக்கு வாக்கு பண்ணுகிற இயேசுவை நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டில். மட்டுமல்ல, அவர் உயிர் தெழுந்த பிறகு தன்னுடைய சீஷர்கள் மத்தியில் நிற்கும் போது அவர் சொல்றார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். சமாதானத்தை குறித்து அநேக வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. தேவன் நம்முடைய சமாதானத்தை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அப்படியானால் எப்படிப்பட்ட சமாதானம் நமக்குள்ள இன்று இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சற்று விஸ்தாரமாக பார்ப்போம். முதலாவதாக நமக்கு தேவனோடு சமாதானம் இருக்க வேண்டும். சமாதானத்துக்கு மற்றும் ஒரு அர்த்தமும் உண்டு, அதாவது ஒப்புரவாகுதல். இங்கிலீஷ்ல ரெகன்சிலியேஷன். நம்ம பார்க்கிற வேதத்துல ஒப்புரவாக்குதல் தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் கிறிஸ்து. அவர் வந்ததுனால் நமக்கு என்ன இருக்கு? தேவனோடு கூட ஒப்புரவாகுதல் இருக்கு. அதாவது நாம தேவனோடு கூட ஒப்புரவாகணும். நமக்கு தேவனுக்கு நடுவில் இருந்த சுவர் தகர்ந்து போகிறது. அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் நமக்கு வேண்டும். ஆதியில் மனுஷன் முதலில் உருவாக்கப்பட்ட போது அவனுக்கும் தேவனுக்கும் இடையில் பூரண சமாதானம் இருந்தது. அவன் தேவனை எப்பொழுதும் பார்க்க முடிஞ்சது, தேவனும் அவனை
எப்பொழுதும் அவனோட பேச முடியாது. ஆனால் மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகு தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் வந்த ஒரு சுவர், ஒரு பகையாகிய ஒரு நடு சுவர் இருந்தது. அந்த சுவரை தகர்க்கும்படியாக தான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அப்படியானால் அந்த கிறிஸ்துவின் மீது, அவருடைய நாமத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்கும் போது அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கிறது. அதாவது தேவனுக்கும் நமக்கும் இடையில் உள்ள பகை ஒழிந்து நாம் தேவனோடு கூட சமாதானமாகிறோம், தேவனோடு கூட ஒப்புரவாகிறோம். தேவன் நம்மை மிகவும் நேசிக்கிற ஒருவர் இல்லையா. நான் எப்பொழுதும் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணம் என்னன்னா, ஒரு தாயோ தகப்பனோ அதிகமாக தன் பிள்ளைகளை நேசிக்கிறார்கள் இல்லையா. அப்ப நான் ரொம்ப நேசிக்கிறேன் என் பிள்ளைய. ஆனா நான் ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், ஃபுல் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கேன். என் பிள்ளை வெளியில போய் சேர்ல விளையாடிட்டு உள்ள வருது. வந்த உடனே அம்மா அல்லது அப்பான்னு சொல்லி என்னை தேடி வரும்போது, நான் அதை அதிகமாக நேசிக்கிற பிள்ளையா இருந்தா கூட என்னால் அதை கட்டிக்க முடியாது, சேர்த்து அனைத்து முத்தம் கொடுக்க முடியாது. நான் என்ன சொல்லுவேன், போய் முதல்ல சுத்தமாகிட்டு வான்னு சொல்லுவேன். அதை போலதான் தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். ஆனாலும் நம்முடைய பாவங்களால நாம் கழுவப்பட்டாலுடைய நாம் அவரோடு கூட ஒப்புரவாக முடியாது, அவரோடு கூட ஒரு நெருங்கின உறவு கொள்ள முடியாது. அந்த ஒப்புரவாகுதல், அந்த தேவனோடு கூட இருக்கிற சமாதானம் நமக்கு வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். தேவனோடு கூட நமக்கு சமாதானம் மிகவும் முக்கியம், தேவனோடு கூட ஒப்புரவாகுதல் மிகவும் முக்கியம். அது இன்று நமக்கு உண்டா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். சரி, முதலாவதாக தேவனோடு சமாதானம் வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக மனுஷனோடு சமாதானம். அதாவது நீங்க கிராஸை நம்ம பார்க்கும்போது இப்படி ஒரு அனாலஜி கூட உண்டு. கிராஸை பத்தி, சிலுவையை பத்தி ஒரு இது உண்டு. என்னன்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் அந்த சிலுவையுடைய ஷேப் பார்க்கும்போது மேலிருந்து கீழையும் அப்படி ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் 2 லைன்ஸ் இருக்கு இல்லையா. அதாவது தேவனுக்கும் மனுஷனுக்கும், அதே சமயத்தில் மனுஷனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கிறிஸ்து வந்தார் என்று சொல்வதை குறிக்கும்படியாக அந்த சிலுவை இருக்கிறது என்று கூட ஒரு எண்ணம் உண்டு, ஒரு தியரி உண்டு. சோ அப்படியானால் நாம் மனுஷரோடு கூட சமாதானமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பவுல் சொல்லுகிறார், எல்லாரோடும் சமாதானமாய் இருங்கள். ஆண்டவர் கூட சொல்லுகிறார், நீ பலிபீடத்தின் அண்டையில் நீ உன் பலியை செலுத்த வந்துட்டு உனக்கு ஒரு சகோதரன் பேரில் ஒரு குறை உண்டு என்று நினைவு கூறுவாயானால் அங்கேதானே உன் பலியை வச்சுட்டு போய் முதல்ல உன் சகோதரனோடு ஒப்புரவாகு என்று சொல்லுகிறார். அப்படி அது மட்டும் இல்ல, நாமே யோசிச்சு பார்க்கணும். நாம் இப்படிப்பட்ட ஒரு எல்லாரையும் மன்னித்த, எல்லாரோடும் சமாதானமா இருந்த, எல்லாரையும் நேசித்த ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்று நம்மை நாமே சொல்லிக் கொள்வோமே ஆனால், அவருடைய சீஷர்களாக நாம் இருப்போமே ஆனால், நாம் என்ன செய்யணும், முதலாவது நம்ம சுற்றி இருக்கிறவர்களோடு நாம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். வேலை ஸ்தலத்திலும் சரி, நாம் வாழ்கிற இடத்திலும் சரி, நமக்கு அறிந்தவர்கள், அறிமுகமானவர்கள் எல்லாரோடும் கூட சமாதானமா இருக்கணும். பலர் நம்ம தெரியும், அதுவும் கிறிஸ்டியன்ஸ் கூட இப்படி பண்றது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். என்னன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோடு ரொம்ப சண்டையில் இருப்பாங்க, அல்லது வேலை செய்கிற இடத்துல சண்டை பிரச்சனை இருக்கும், வருஷக்கணக்காக பேசாமல் இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் இருந்துட்டு எப்பவும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் நாம் இருப்பது நல்ல சாட்சி அல்ல. மட்டுமல்ல, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண முடியாத வந்த தேவன் நாம் மற்றவர்களோடு சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். கம்யூனியன் கொடுக்கும்போது கூட அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரோடும் உங்களுக்கு சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால அது தேவனுடைய ஒரு கேரக்டர், ஒரு குவாலிட்டி. நாம் அதே போல மற்றவர்களோடு கூட சமாதானமாய் இருக்க வேண்டும். மட்டுமல்ல, சபையில் கூட சமாதானத்தோடு இருக்க வேண்டும். சபையில் எவ்வளோ பகைகள், எவ்வளோ விரோதங்கள், குரோதங்கள், அடிதடி சண்டைகள் எல்லாம் இருப்பது ரொம்ப மோசமான ஒரு காரியம். தட்ஸ் a last place that there should be strife இல்லையா. சபையில் அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படக்கூடாது. எல்லாரோடும் கூட சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். சரி, மூன்றாவதாக எப்படிப்பட்ட சமாதானம் நமக்கு இருக்க வேண்டும்? நம்முடைய குடும்பத்தில் எல்லாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். பலர் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சகோதர சகோதரிகள் பேசிக்கொள்வதில்லை, பெற்றோரோடு பிள்ளைகள், பிள்ளைகளோடு பெற்றோர் சண்டையிட்டு கொண்டு அல்லது பல வருஷங்கள் பேசாமலாம் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி I can't imagine how anybody can call himself or herself a Christian and not be at peace with their own family. அது பைபிள்ல போட்டிருக்கு, நீ காண்கிற சகோதரனிடத்தில் நீ அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி
அன்பு கூற முடியும் என்று சொல்லி இருக்கிறத பார்க்கணும். அது எவ்வளவு உண்மை இல்லையா? நம்ம கண்ணெதிர இருக்கிற நம்ம கூட பிறந்த சகோதரன் அல்லது நம்முடைய ஃப்ரெண்ட் அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் அவங்களோடலாம் நமக்கு சமாதானமா இருந்து அவங்கள நம்மளால அன்பு கூற முடியலைன்னா நம்ம காணவே இல்லாத ஒரு தேவனை நான் நேசிக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியாது? ஒரு பொய்யாக இருக்கும் இல்லையா? ஆகையினால நம்முடைய குடும்பத்தினரோடு சமாதானமா இருக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், நான் என் குடும்பத்துல சமாதானம் இல்லாத படிக்கு என் பிள்ளைகளோடோ இல்லது எனக்கு உடன் பிறந்தவர்களோடோ பெற்றோரோட எனக்கு சமாதானம் இல்லாமல் அவங்களோட நான் வருஷக்கணக்கா பேசாம இருந்துட்டு நான் போய் ஊழியம் செய்த அந்த ஊழியம் உண்மையானதாக இருக்குமா? will it be genuine? will it be sincere? இல்லையா? அது மட்டும் இல்ல, அதை பாக்குறவங்க கூட அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுல ஒரு உண்மை இருக்காது. இந்த உலக வாழ்க்கை ரொம்ப சின்னதான ஒரு வாழ்க்கை. நமக்கு திரும்பி பார்க்கறதுக்குள்ள வருஷங்கள் உருண்டோடி போயிடுது. திடீர்னு நம்ம இந்த உலகத்தை விட்டே போய் விடுகிறோம். இல்ல நாம் போய் விடுகிறோம் அல்லது நாம் யாரோடு பகையா இருக்கிறோமோ அவங்க கூட ஒருவேளை போயிடலாம். அப்புறம் இட் இஸ் டூ லேட் டு டூ எனிதிங் இல்லையா? இந்த சின்ன வாழ்க்கையிலே எதற்காக நாம் இந்த வாழ்க்கை இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தை எதிர்மறையான உணர்வுகள், நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நம்ம மனசுல வச்சுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் யாரையும் அஃபெக்ட் பண்ணாது, நம்மளை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். அதனால அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆவியின் கனியில் ஒன்று சமாதானம் இல்லையா? அப்படியானால் ஆவியின் கனி நமக்குள்ள இருக்குமே, ஆனால் நமக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்ற அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். சமாதானம் என்னும் கனி நம்முடைய வாழ்க்கையில் உண்டா? நம்முடைய குடும்பத்தோடு சமாதானமா இருக்கிறோமா? ஒருவேளை தப்பு நம்மளுடையதாக இல்லாம கூட இருக்கலாம். சில வேளைகள் சின்ன ஒரு அற்பமான காரியங்களுக்காக கூட நமக்கு நம்ம கூட பிறந்தவங்களோட யாருடைய குடும்பத்துல யாருடைய உறவுக்காரங்களோட பிரச்சனை இருக்கலாம். ஆனா நான் அது அநேக வேளைகளை பார்த்திருக்கேன். நம்ம அதற்கான எஃபர்ட் எடுத்து நாம் முயற்சி எடுத்து முதல் ஸ்டெப் எடுத்து வச்சு அவங்களோட கூட சரியாகிறதுக்கு ஒப்புரவாகிறதுக்கு ஸ்டெப் எடுத்தோம்னா நிச்சயமாக அது சமாதானம் அங்க வரும்ன்றது சந்தேகம் இல்லை. அப்படியே ஒரு வேளை வரலன்னா கூட நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உணர்வுகளுக்கு நாம தான் ரெஸ்பான்சிபிள். we are responsible for our feelings, for our emotions and our deeds. ஆகையினால நாம் நம்மளால முயன்றதை செய்யலாம். அடுத்தவங்க செய்யறதுக்கு மேல நமக்கு கண்ட்ரோல் இல்லைனாலும் கூட நம்மை பொறுத்தவரையில் நாம் சமாதானம் செய்வதற்கு நம்மளால் இயன்ற காரியங்களை நிச்சயமாக செய்யணும். அதுதான் ஒரு நல்ல என்ன சொல்றது, கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததற்கு ஒரு பலன் நமக்கு அந்த சமாதானம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இருக்கும். So let us be at peace with everyone, first and foremost starting with the family. நம்முடைய குடும்பத்தில் நமக்கு சமாதானம் இருக்குமே, ஆனால் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அதுதான் பெரிய சாட்சி. நாம் செய்யக்கூடிய எந்த பெரிய ஊழியத்தையும் காட்டிலும் ஒரு பெரிய மெசேஜ் கொடுக்கலாம், இல்ல பெரிய போய் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், எத்தனையோ காரியங்களை நம்ம எல்லாம் செய்யலாம். ஆனாலும் நம்முடைய குடும்பத்தில் நமக்கு முதலாவது சாட்சி தேவை. அதனால் நாம் நம் குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு கூட சமாதானமாக இருப்போம். அப்படி இல்லாவிட்டால் இன்று நாம் அப்படி ஒரு தீர்மானம் எடுப்போம். சமாதானம் ஆவதற்கான முதல் ஸ்டெப்பை நம்ம எடுத்து வைப்போம். அப்பதான் நாம் பூரண சர்க்குணராகிய தேவனின் பிள்ளைகள் என்று சொல்லி நம்மை கூறிக்கொள்ள முடியும். சரி, 3 காரியங்களை பார்த்தோம். 4வதாக எப்படிப்பட்ட சமாதானம் நமக்கு தேவையா இருக்கிறது? சமாதானம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். பீஸ் விதின், பீஸ் வித் யோர் செல்ஃப். நமக்குள்ளே சமாதானம், நம்மோடு நமக்கு சமாதானம். இன்று பல பேருக்கு மனசுக்குள்ள சமாதானம் இல்லை. ஒருவேளை மற்றவங்களோட அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம், தங்களுடைய சொந்த இதயத்துக்குள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையில் தன்னோடு கூட தனக்கு சமாதானம் இல்லாதவர்கள் அநேகர் உண்டு. தங்களுடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு சமாதானமின்மையை தருகிறது. சில பேருக்கு ஒருவேளை எனக்கு பணம் இல்லை, காசு இல்லை, சொத்து இல்லைங்கிறது ஒரு சமாதானம் இல்லாத காரியமா இருக்கலாம். சில பேருக்கு நான் பார்க்க அழகா இல்லை, அது ஒரு சமாதான குறைவான காரியம். சில பேருக்கு என்னை விட மற்றவங்க நல்லா இருக்காங்க, பொறாமை, இதனால சமாதானம் இல்லாத காரியம். இப்படிப்பட்ட இன்னும் சிலருக்கு கடந்த கால வாழ்க்கை, நான் கடந்த காலத்துல பெரிய தவறுகள் பண்ணிட்டேன், இப்ப நான் உணர்ந்துட்டேன், ஆனாலும் அந்த தவறுகள் என்னை குத்தி கொண்டே இருக்கிறது, அந்த குற்ற உணர்வு, அது ஒண்ணு இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு விட முடியாத பழக்கங்கள், அடிக்ஷன்ஸ், இப்படிப்பட்ட காரியங்கள்னால போராட்டம், தன்மேலேயே வெறுப்பு. சில பேர் பவுல் சொல்கிறார், நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருக்கிறேன், செய்யக்கூடாதவைகளை செய்கிறேன், எனக்குள்ளேயே ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட காரியங்கள்னால சமாதானம் இல்லாத ஒருவேளை நமக்கு இருக்கலாம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா,
ஆண்டவர் என்னை நேசிக்கிறார். நான் எப்படி இருக்கேனோ அப்படியே என்னை நேசிக்கிறார். நான் அழகா இல்லாம இருக்கலாம், இல்ல என்னில் எந்த குறைவு வேணாலும் இருக்கலாம், சரீரத்தில் எந்த குறைவு வேணாலும் இருக்கலாம், என்னுடைய குணங்களில் என்ன குறைவு வேணாலும் இருக்கலாம், ஆனாலும் என்னை என் ஆண்டவர் நேசிக்கிறார். அவர் தான் என்னுடைய தகப்பன். நான் எங்கேயோ இப்படி படித்தேன், நம்மளாம் நம்முடைய பிள்ளைகளுடைய நம்ம பசங்க ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கினாங்க, இல்லை ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லும்போது நம்ம அந்த சர்டிஃபிகேட்லாம் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுப்போம் இல்லையா, ஃப்ரிட்ஜ் மேலே வச்சு மேக்னெட் வச்சு ஒட்டி வச்சுருப்போம். நான் கூட என் பிள்ளை வந்து சின்ன கிளாஸ்லலாம் இருக்கும்போது சர்டிஃபிகேட்லாம் வாங்கும்போது அதெல்லாம் ஃப்ரிட்ஜ் மேலே நிறைய ஒட்டி வச்சுருப்பேன். அப்போது எங்கேயோ நான் படித்தேன், உன்னுடைய சர்டிஃபிகேட்டை ஆண்டவர் அவருடைய ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காரு, ஏன்னா நீ தான் அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளோட ஃபோட்டோவை நம்ம வாலெட்டில் வச்சுருப்போம் இல்லையா, நம்ம பர்ஸுக்குள்ளே பிள்ளைகளுடைய ஃபோட்டோ வச்சுருப்போம். ஆண்டவருடைய வாலெட்டுக்குள்ளே நம்மளுடைய ஃபோட்டோ இருக்குது. அவருடைய உள்ளங்கையிலே நம்மை வரைந்திருக்கிறார். நாம் அவருக்கு மிகவும் முக்கியம். நம்முடைய குறைகள் எல்லாவற்றோடும் நம்மை நேசிக்கிறவர் அவர் இல்லையா. மனுஷன் பாவியா இருக்கும் போதே நம்மை நேசித்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். நாம் நல்லவங்கன்றதுக்காக இல்லை, நாம் நல்லவங்களா இல்லாத போதும் கூட நம்மை அவர் நேசித்திருக்கிறார். ஆகையினால நாம் எதை குறித்தும் சமாதானம் இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய எந்த குறையை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம், சமாதானத்தை இழக்க வேண்டாம். மற்றும் ஒரு காரியம் சொன்னேன், பொறாமை. மற்றவர்களுக்கு இருக்கிற காரியங்களை குறித்து நாம் பொறாமை கொள்ளவோ அல்லது ஏன் நமக்கு இல்லைன்னு சொல்லி வன் கண்ணோ நாம கொள்ள வேண்டியதில்லை. ஏன்னா நான் எப்பவுமே எப்படி இதை அணுகுவேன்னு சொன்னா, எனக்கு ஏதோ ஒன்று வேணும்னா அதை ஆண்டவர்கிட்ட நான் நேராக கேட்பேன். மற்றவங்கள்ட்ட இருக்குன்றதுக்காக எனக்கு வேணும்னா எப்பவுமே நினைக்க மாட்டேன். எனக்கு ஒன்று வேணும்னா எங்கள் அப்பா கிட்ட நான் கேட்பேன். அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. மற்றவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்கள்ட்ட அது இல்லாமல் போயிடணும் அப்படின்னு நினைக்கிறதுனால என் நிலைமையில எந்த மாறுதலும் வரப்போறதில்லை இல்லையா. அதை விட எனக்கு இது வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன்னா, அது எனக்கு தகுதியானதா இருந்தா, எனக்கு அது அவசியமானதா இருந்தால் ஆண்டவர் நிச்சயமா எனக்கு கொடுப்பார். அதனால இப்படி நாம் நமக்குள் இருக்கிற நெகட்டிவ் குவாலிட்டிஸ், நமக்குள்ள இருக்கிற சமாதானத்தை குலைக்கிற காரியங்களை நாம ஓவர் கம் பண்ணணும். அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் தேவனின் உதவியோடு. ஸோ நம்ம இன்னைக்கு நமக்குள்ளே நம்மிலே நாமே சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் போய் மற்றவங்கள்கிட்ட நீங்க சமாதானம் கொடுக்கும்படியாக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், அவரை நீங்க நம்புங்க, அவரை விசுவாசித்தால் உங்களுக்கும் சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லுகிற நான் என்னில் தானே சமாதானம் இல்லாதவளாக இருந்தால் அது எவ்வளவு போலியாக இருக்கும் இல்லையா. ஸோ மற்றவங்களுக்கு நான் எதை சொல்லுகிறேனோ அது முதலாவது எனக்குள்ள இருக்கணும். I cannot give what I don't have, or I cannot promise others that they will get something which I haven't got. இதை செஞ்சா இது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுகிற காரியம் எனக்கு இல்லாம அவங்களுக்கு நான் போய் அதை சொல்ல முடியாது. ஸோ முதலாவதாக என்னில் தானே நான் சமாதானம் உள்ளவளாக இருக்க வேண்டும். அப்பொழுது நான் மற்றவர்களுக்கு நான் கூறுகிற சமாதானம் அவர்களுக்கு போய் சேரும். கடைசியாக பீஸ் இன் த வேர்ல்ட், உலகத்தில் சமாதானம். ஒருவேளை உலகத்துல சமாதானம் வரும்படியாக நான் என்ன செய்ய முடியும் என்று நாம நினைக்கலாம். அது உண்மைதான். நாம ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அல்லது மனுஷி, உலக சமாதானத்துக்காக நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ரெண்டு காரியங்களை நம்ம செய்யலாம். ஒன்று, உலகத்தின் சமாதானத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். வேதத்துல கூட பார்க்கிறோம், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சங்கீதத்துல வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்தின் சமாதானத்துக்காக நாம் வேண்டிக் கொள்வது அவசியமா இருக்கிறது. அப்படி அது நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. இரண்டாவதாக, உலகத்தின் சமாதானத்தை அல்லது எந்த இடத்துலுமே சமாதானத்தை குலைக்கக்கூடிய விஷயத்தை நாம செய்யாம இருக்கலாம். ஒருவேளை நம்மளால சமாதானத்தை வரவழைக்க முடியலனாலும் சமாதானமின்மை வரவழைக்காம இருக்கலாம் இல்லையா. we may not be able to bring peace, but we needn't bring turmoil. ஸோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருக்கலாம். இந்த இரண்டு காரியங்களின் மூலமாக இந்த உலகத்தில் சமாதானம் வருவதற்கு நாம் ஒரு சின்ன ஒரு காரியத்தை செய்ய முடியும் இல்லையா. ஸோ உலகத்தில் சமாதானம் இருக்க வேண்டும், அதற்கு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். சமாதானத்தை குலைக்கக்கூடிய காரியங்களை செய்யாமல் இருக்க வேண்டும். சரி, இப்போ தேவனோடு கூட நமக்கு சமாதானம் இருக்கு, மனுஷனோடு கூட சமாதானமா இருக்கும், குடும்பத்தோட சமாதானமா இருக்கேன், என் மனதிலும் நான் என்னோட தானே நான் சமாதானமா இருக்கிறேன், உலக சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறேன். அப்படியானால் இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் இதுல மலை பிரசங்கத்துல மத்தியில கூட 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். Blessed are the peacemakers, for they shall be called the sons of God. ஆகையினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு சமாதானம் வருவதற்கு நாம் என்ன செய்யலாம்?
ரெண்டு காரியங்களை செய்யணும். ஒன்று, தேவனுக்கும் மனுஷனுக்கும் சமாதானம் உண்டு பண்ண நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும். பவுல் சொல்லுகிறார், ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அதாவது நாம் தேவனோட ஒப்புரவாயிட்டோம், மற்றவர்கள் தேவனோட ஒப்புரவாக நாம் என்ன செய்ய முடியும்? I am reconciled with God. What can I do that others may be reconciled with God as well? அப்படின்னு பார்க்கும்போது தேவனை குறித்து, அவருடைய அன்பை குறித்து, அவருடைய சமாதானத்தை குறித்து மற்றவர்களுக்கு நாம் சொல்லலாம். சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் மற்றவர்களுக்கு அந்த சமாதானத்தின் பாதையை, சமாதானத்தின் வழியை, சமாதானத்தின் கர்த்தரை அடையாளம் காட்டி கொடுப்பது நாம் செய்யக்கூடிய பெரிய விஷயம். இரண்டாவதாக, மனுஷனுக்கும் சமாதானம் உண்டு பண்ணினால் நாம் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவோம். சில பேர் நான் பார்த்துருக்கேன், என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொல்லி அப்படி ரெண்டு பேருக்கு நடுவில் பகை உண்டாக்குகிறவர்கள் அநேகம் இந்த உலகத்தில் உண்டு. அப்படிப்பட்டவர்களை தேவன் வெறுக்கிறார் என்று சொல்லி நாம் நீதிமொழிகளில் பார்க்கிறோம். தேவன் வெறுக்கும் காரியங்களில் ஒன்று சகோதரருக்குள் விரோதத்தை உண்டு பண்ணுதல். 9 காரியங்கள் இருக்கும், அதுல ஒன்று சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். அப்படி செய்கிறவர்களை தேவன் வெறுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அநேகர் இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி சில பேர் அதை ஒரு ப்ரொஃபஷனாவே பண்ணுவாங்க. ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொல்லி அவங்களுக்கு நடுவில் பகை உண்டாக்குவது, சகோதரருக்குள்ளே பகை உண்டாக்குவது, குடும்பத்தில் பகை உண்டாக்கு. சில பேருக்கு அப்படி ஒரு கேரக்டர் உண்டு. ஆகையினால அப்படி நாம் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவங்களை என்கரேஜும் பண்ணக்கூடாது. அதை நாம் we should be wise enough to recognize that. மற்றவர்களோடு கூட நாம் சமாதானமா இருப்பது மட்டுமின்றி, ஒருவேளை சில பேர் 2 பேர் சண்டை போட்டு இருக்காங்க, 2 brothers or sisters, நம்ம தெரிஞ்சா நம்மால் இயன்ற வகையில் அவங்க 2 பேருக்குள்ள சமாதானம் வருவதற்கு நம்மால் இயன்ற முயற்சிகளை செய்யலாம். சில வேளைகளில் அப்படிப்பட்ட காரியங்கள், சந்தர்ப்பங்கள் எனக்கு கூட கிடைப்பதுண்டு. 2 பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எங்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க 2 பேர்கிட்டயுமே அடுத்தவங்களை பத்தி நல்லபடியா சொல்லி அவங்க மனசுல ஒரு நல்ல எண்ணத்தை உண்டு பண்ணி அப்படியாக அவங்க 2 பேருக்குள்ள சமாதானம் வருவதற்கு இயன்றதை நான் செய்வதுண்டு. ஸோ நாம் மற்ற 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை இருந்தால் அவங்க சமாதானத்தை உண்டு பண்ணும்போது நாம் தேவனுடைய புத்திரன் எனப்படுவோம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ இவைதான் நாம் மற்றவர்களுக்கு சமாதானம் வருவதற்கு செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் முதலாவதாக இந்த சமாதானம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அதன் பிறகு அதை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஏற்படுவதற்கு வழியை காட்ட வேண்டும். நாம் எல்லாரும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதற்காகவே தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார், இயேசுவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எல்லாம் எதற்காகன்னு பார்க்கும்போது நாம் தேவனோடும் மற்றவர்களோடும் சமாதானமா இருக்க வேண்டும் என்பதற்காக. இன்று ஒருவேளை சமாதானம் இல்லாமல் நாம் இருப்போமே ஆனால் அந்த சமாதான பிரபுவை இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்வோம். நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும். மட்டுமல்ல, அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாம் நிறைவேற்றி சமாதானம் இல்லாதவர்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்லி, சமாதான பிரபுவை பற்றி சொல்லி, அவர்களுடைய வாழ்க்கையிலும் சமாதானம் வரும்படியாக நாம் உதவி செய்வோம். மட்டுமல்ல, சமாதானம் இல்லாதவர்களுக்கு நடுவிலே சமாதானத்தை நம்மால் இயன்ற வரையில் கொண்டு வர நாம் முயற்சி செய்வோம். தேவன் தாமே தம்முடைய மேலான சமாதானத்தை நம் அனைவருக்கும் தருவாராக. மீண்டும் ஒரு வழியுதுவே நிகழ்ச்சியில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன்.
நெஞ்சமே பாகம் 3. நெஞ்சமே